Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கிறிஸ்மஸ் லைட்டிங் செட்டப். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அபார்ட்மெண்ட் இல்ல, என்னோட அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டி. நான் ஒரு 2 இயர்ஸா இந்த ஏரியால இருக்கிறேன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிறிஸ்மஸ் லைட்டிங் செட்டப்லாம் அவங்க வீட்ல பண்ணிருந்தாங்க. சோ இந்த இயரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி செட்டப்லாம் பண்ணிருந்தாங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. என் பசங்க கூட இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. சோ அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த வீட்ல பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் போய் நம்ம வந்து இந்த வீட்ல விசிட் பண்ணலாம். இங்க இருக்கிறவங்க யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீட்ல சாக்லேட்லாம் கூட வச்சிருந்தாங்க. இந்த வீட்டை பார்க்க வர்றவங்க அந்த சாக்லேட் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்லேட் நிறைய வச்சிருந்தாங்க அன்னைக்கு. நாங்க அன்னைக்கு போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி இங்க கூட அந்த லைட் செட்டப் பாக்குறதுக்காண்டி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு அழகா இந்த டாய்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நைட் டைம் அந்த வியூ பாக்குறது ரொம்பவே நல்லா இருந்தது. என் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா டாய்ஸையும் பார்த்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ்னா இப்படிதான்டா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. அதை பாக்குறதுக்கு நமக்கும் ரொம்பவே ஜாலியா தான் இருக்குது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி லைட் செட்டப்லாம் நம்ம பாத்துக்க மாட்டோம். சோ அதனால நமக்கு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரியுது. இந்த கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்ல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் லைட் செட்டப்லாம் பண்ணிருக்காங்க. பட் இந்த வீட்ல பாத்தீங்கன்னா லைட் செட்டப் வந்து ரொம்பவே பெருசா இருந்தது. சோ அதனால இந்த வீட்ல இந்த லைட்டிங் பாக்குறதுக்கு நிறைய பேர் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க பாருங்க. பக்கத்துல வீடு, ரோடு, ரயில்வே ட்ராக் இதெல்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க பாருங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே செட்டப் தான் வச்சிருந்த மாதிரி இருக்குது. இந்த இயரும் அதே செட்டப் தான், அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல. சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மத்தபடி வந்து லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி லைட் செட்டப் தான் இந்த இயரும் வச்சிருக்காங்க. இந்த வீட்ல பாத்தீங்கன்னா உள்ள ஆள் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து வெளியிலே வர மாட்டாங்க. ஒன்ஸ் லைட் வந்து ஈவினிங் ஆன் பண்ணதோட சரி, அவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில வர்றதே இல்ல. யார் வர்றாங்க போறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியறது இல்ல போல. நாங்களும் அன்னைக்கு நோட் பண்ணோம், யாராவது இந்த வீட்ல இருந்து வெளியில வராங்களான்னு பாக்கலான்ட்டு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே அன்னைக்கு வெளியில வரவே இல்லை. நாங்களே சும்மா லைட்ஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இது வந்து அதே கம்யூனிட்டியில வேற வீடு. இங்க பாருங்க இந்த லைட் செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீடு ஃபுல்லாவே லைட் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய செட்டப்லாம் இல்ல. பட் பாக்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாவும் அழகாவும் நீட்டாவும் இருக்குது பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.